யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் பிடிச்சவங்க வின் பண்ணணும்னா நான் ஒன்று கனி சபரி சொல்லுவேன். இல்லை வெளியில் வந்தப்புறமா மக்கள் இங்கே வெளியில் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திவ்யா இல்லைன்னா வினோத் பண்ணுவாங்க. டாப் 5ல் வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ் யாராக இருப்பாங்க? சபரி, கனி, திவ்யா, வினோத், விக்கல்ஸ் விக்ரம். இந்த காரணத்துக்காக நீங்கள் ஹெல்மெட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட அந்த மாதிரி கோவப்பட்டு போகிறேன்னு சொன்னதுனால. ஸோ கன்னி கூட என்ன பிரச்சனை? ஏன் வெளியே வரும்போது அப்படி பேசுனீங்க? சீரியஸாக சொல்கிறேன், என் அம்மா சத்தியமாக சொல்கிறேன், எனக்கும் கனிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு கனியும் சபரியும் ரொம்ப 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 பிடிக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் அவங்கள விலகி இருக்கும்போது கூட நான் ஒவ்வொரு நாளும் கனிக்காக அழுதுருக்கேன். கனிக்கிட்ட கேட்டு பாருங்கள் நீங்கள் வேணும். நான் வெளியில் வந்தப்புறமா நானும் கனியும் நல்லா இருக்கும்போது நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் பேசியிருந்தேன். நான் எவிக்ட் ஆகிட்டு போகும்போது நீ எனக்காக அழுகணும், ஒருவேளை நீ அழுகலைன்னா நான் உன்னை கிள்ளி விட்டு அழ வச்சிருவேன் அப்படின்னு நான் கனிக்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் வரும்போது அவங்க அழுகலை. ஸோ நான் ஸ்டேஜில் போய் அந்த டிவியில் பார்க்கும்போது அவங்க கண்ணு கலங்கியிருந்தது. அப்போது நான் சொன்னேன், நடிக்காத பச்சையாக தெரியுதுன்னு நான் நார்மலாக சொன்னேன். அதை வெளியில் ஒரு இது பண்ணி அது பண்ணி இது பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணியிருக்காங்க. நான் ஏசப்பா மேலே சத்தியமாக பைபிள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் நார்மலாக தான் சொன்னேன். இதை நம்புறவங்க நம்பலாம், நம்பாமல் இருக்கிறவங்க நம்பாமல் இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். சொல்கிறது ஏன் விருப்பம் சொல்கிறேன். சத்தியமாக நான் அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. அவங்க தங்கச்சிக்கு கூட நான் டிஎம் பண்ணேன், அவங்க எதுவுமே பார்க்கல. ஸோ நான் அந்த அர்த்தத்தில் உண்மையாகவே சொல்லலை. கனிக்கு எனக்கு கனி அவங்க மேலே இருக்கிற ஃபீலிங் எப்போவுமே ஒன்று தான். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். கேமுக்காக மட்டும்தான் நான் 4 வாரம் சபரியும் கனியும் தள்ளி வச்சுருந்தேன் தவிர மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் கனியும் சபரியும் 2 பேரும் எனக்கு ரொம்ப நல்ல 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 ஒரு பியூர் சோல்ஸ் 2 பேரும். நீங்கள் வெளில வந்தப்புறமா கனிக்கிட்ட கூட கேட்டு பாருங்கள். நான் நார்மலாகவே அப்படி தான் பேசுவேன். எனக்கு நான் ஒரு வார்த்தை தெரியாதனமாக தமிழில் பேசிடுவேன். அதுக்கு இந்த மாதிரி அர்த்தம் இருக்கும், நீ அந்த மாதிரி பேசாதுன்னு சொல்லி கனி தான் எனக்கு வந்து அட்வைஸே பண்ணியிருப்பாங்க நிறைய வாட்டி. நீ இது தப்பு, நீ இப்படி பேசக்கூடாது பாப்பா, நீ இப்படி பேசணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் எனக்கு கனி சொல்லி கொடுப்பாங்க. வெளியில் இருக்கிறவங்க 1000 புரிஞ்சுக்கலாம், ஆனால் கனிக்கு தெரியும் நான் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பேன்னு. வெளியில் வந்து அப்புறமா நீங்கள் இந்த கொஷனை கனிக்கிட்ட கேளுங்க, கனியை சொல்லுவாங்க என்னை பற்றி என்ன. பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் உங்களோட ஃபேவரட் 2 பேர்னா யார்? சபரி, கனி. அமேசிங். ஸோ 70 நாள் இருந்திருக்கீங்க. அந்த ஓவரால் பிபியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்குள்ள? வேற லெவலில் இருந்தது. இவ்வளோ நாள் வெளியில் தான் அடி வாங்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் போய் உள்ளே அடி வாங்கினோம். எப்படின்னா வெளியில் இருக்கும்போது நிறைய அடி வாங்கினோம், யாருக்கும் தெரியாமல் மெயின்டைன் பண்ணோம். உள்ளே போய் நிறைய அடி வாங்கினோம், தெரியாமல் மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ வெளியில் இருக்கும்போது அழுகாமல் அப்படியே கெட்ட வார்த்தை பேசிட்டு தைரியமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு அப்படி இப்படி எப்படியோ இருந்துட்டோம். ஆனால் உள்ளே அந்த மாதிரி இருக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் அதை தாங்க முடியாமல் திருப்பி பழைய ரம்யா வெளியில் வந்துட்டேன். ஏதாச்சும் சொன்னால் ஹர்ட் ஆகுறது, அழுகிறது, இந்த மாதிரி ரொம்ப உடஞ்சிட்டேன். பட் என்னால் நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், உடையக்கூடாது அழகக்கூடாது அப்படின்னு. பட் என்னால் அது முடியல. ஸோ மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா 2 விஷயம் சொல்ல விரும்புகிறேன், 3 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். 1, நான் கனியை அந்த அர்த்தத்தில் சத்தியமாக சொல்லலை. இன்னொன்று, சபரி கேம் வந்து என்னால் கெட்டுருச்சுன்னு சொல்கிறீங்க நிறைய பேர். கிடையவே கிடையாது. நீங்கள் வேணும்னா அவன் வெளியில் வந்தப்புறமா கேட்டு பாருங்கள். அவன் கேம் அவன் ஆடிட்டோன்னு சொல்லி அவனை விட்டு விலகி போனது நான். என்கிட்ட அவர் எவ்வளோ பேச ட்ரை பண்ணாலும் நான் அவரை தள்ளி விலகி வந்தேன் தவிர என்னால் அவர் கேமை ஒரு காரணத்துக்கும் நான் கெட்டு வச்சது கிடையாது. நீங்கள் அவங்க வெளில வந்தப்புறமா 2 பேர்கிட்ட கேட்டு பார்த்துக்கலாம். 1. 2வது வந்து எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, ஒரே ஸ்டெப் போடுற அப்படின்னு நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அது உண்மை தான், எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது தான். நான் எந்த இடத்துலையும் நான் பெரிய டான்ஸரு, நான் மைக்கேல் ஜாக்சனோட தங்கச்சி அந்த மாதிரியெல்லாம் நான் எந்த இடத்துலையும் சொன்னதே கிடையாது. நான் இந்த இடத்துலையும் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய இடத்துல வேணாலும் போய் சொல்கிறேன், எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. நான் வந்து ஆடல் பாடல் ஸ்டேஜ் டான்ஸர். ஒரு 8 பசங்க ஆடுறாங்கன்னா அவங்கள பார்த்து நான் ஆடுவேன். ஒரு பையன் லீட் எடுத்து ஆடுறான்னா அதை பார்த்து நான் கேட்ச் பண்ணி ஆடுவேன். இன்னொன்று, நான் ஆடுறதெல்லாம் பழைய சாங்கு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போடுற சாங் எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தானாக கொரியோ பண்ண தெரியாது. யாராச்சும் கொரியோ பண்ண அதை பார்த்து என்னால் ஆட முடியும். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், உனக்கு ஆட தெரியாது எனக்கு ஆட தெரியாது தான், நீங்கள் வந்து ஆடுங்க. யார் வேணான்னு சொன்னாங்க? என்னை வந்து
ரம்யா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து 24 மணி நேரம் ஆடிட்டே இருக்கணும், நல்லா நீ டான்ஸ் ஆடணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்கன்னா நான் பிக் பாஸுக்கே வந்திருக்க மாட்டேன். என்னை அப்படி யாரும் சொல்லி கூப்பிடல. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நானே என் வாயால் சொல்கிறேன், எனக்கு ஆட தெரியாது தான். உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிட்டு வேணால் வேறு ஸ்டெப்பு மாற்றி ஆடுறேன். நன்றி. இன்னொன்று, ஐயோ இதில் சொல்ல வந்து அப்பப்போ மறந்துடுவேன் ப்ரோ, 2 நிமிஷம். இன்னொன்று, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர். உண்மையாகவே சொல்கிறேன், என்னோட ஓனர் கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தெரியும் என்னோட ஹெல்த் எப்படின்னு. நான் 8 வருஷமாக நிம்மதியாக தூங்குனது கிடையாது, கரெக்ட் டைமுக்கு தூங்குனது கிடையாது, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டது கிடையாது. எனக்கு 2 வாட்டி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஒரு வாட்டி ஸ்பைனல் கார்டு அடிப்பட்டு 6 மாதம் நான் பெட் ரெஸ்ட்டில் இருந்திருக்கேன். இன்னொரு வாட்டி ரத்த காய வந்து இதாகிருக்கேன். ஸோ எனக்கு உடம்புல ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு டீஹைட்ரேஷன் இருக்குது, மைண்ட்ரிக் இருக்குது, சினரெஸ்ட் இருக்குது. ஸோ எனக்கு நிறைய அழுதா முடியாது, மூச்சு விட விக்கி அழுதனா என்னால் மூச்சு விட முடியாது, நெஞ்சு வலி வரும், நான் மயக்க போட்டு விழுந்துருவேன் ரொம்ப அழுதா. எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஸோ யதார்த்தமாக தான் 2 வாட்டி நான் மயக்க போட்டு வீட்டுக்குள்ளே விழுந்தேன். வெளியில் கூட இந்த மாதிரி நான் நிறைய வாட்டி விழுந்திருக்கேன். எங்கள் ஓனரு இவங்களெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு தெரியும். ஆடும்போது ஸ்டேஜ்லேயே நான் வீழ்ந்திருக்கேன். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் நடிக்கிறேன், மயக்க போட்டு வீழ்கிறேன், யாரோட ஹெல்த்லேயும் அந்த மாதிரி விளையாடாதீங்க. அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறதை நிப்பாட்டிக்கோங்க. இல்லை நாங்கள் இப்படி தான் ட்ரோல் பண்ணுவோன்னா அதை உங்கள் பண்ணிக்கோங்க, அது எனக்கு கவலை கிடையாது. பாரு பற்றி சொல்லணுன்னா, பாரு வந்து ஒருத்தங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்க 1000 பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து என்ன மாதிரி ஒரு முட்டாள் வந்து நம்பி ஏமாந்து நல்ல விபூதி வாங்கியிருக்கேன் அவங்ககிட்ட. உஷாராக இருக்கிறவங்க அதை உஷாராக எடுத்துப்பாங்க, லைக் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்க அதை வேறு மாதிரி எடுத்துப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி அந்த பக்கெட் விஷயத்தில் அவங்க அதை பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 தப்புன்னு எனக்கு தோணுது. பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? நமக்குள்ளே எவ்வளோ ஃபீல் இருந்தாலும் அதை வெளில சொல்லக்கூடாது, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அழக்கூடாது, ஒருத்தருக்கு முன்னாடி அழக்கூடாது. அதுக்கப்புறம் பாசத்தை எந்த இடத்துலையும் தேடக்கூடாது. அந்த வீக் நீங்கள் எலிமினேட் ஆகலைன்னா வேறு யாராக இருப்பாங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும் அந்த வீக் நான் தான் ஆவேன்னு. ஒருவேளை நான் ஆகலைன்னா எஃப்ஜேயும் வியானா டபுள் எவிக்ஷன் எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா 5th வீக் ஒரு டபுள் எவிக்ஷன் நடந்திருந்தது. ஸோ 10th வீக் இன்னொரு எவிக்ஷன் நடக்கும், டபுள் எவிக்ஷன் நடக்கும்னு எனக்கு ஒரு கெஸ் இருந்தது. ஸோ அதை வச்சு எனக்கு தோண வரைக்கும் நான் வியானா போவோன்றது எங்கள் 2 பேருக்கும் முன்னாடியே தெரியும். நான் இல்லாமல் போகிறதுனா எஃப்ஜேயும் வியானா போயிருப்பாங்க. பாரு பற்றி சொல்லுங்கள். பாரு பற்றி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து சொல்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க சபரி அண்ணனுக்கு வந்து வெளியில் வேறு ஃபேஸ் இருக்குது, அவர் ரொம்ப கோவப்படுவார், இந்த மாதிரி ஒரு அமைதியான சபரியை நாங்கள் பார்த்ததே இல்லை, உள்ளே வந்து வேறு மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து 10th வீக் வரைக்கும் நான் சபரியை எப்படி பார்த்தேனோ சபரி அப்படியே தான் இருக்கார். மேபி எல்லோரும் சொல்கிற மாதிரி அவருக்கு பின்னாடி ஒரு கோவமான ஃபேஸ் இருக்கலாம், ஒருவேளை அதை ஹைட் பண்ணி அவர் சாஃப்டாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. எல்லோரும் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். நான் மயக்க போட்டு வீழ்ந்தப்போ என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்துருக்காங்க அது பொய்யா உண்மையானு. நான் மயக்கத்துலேருந்து ஏஞ்சி அப்புறமா சொல்லியிருக்காங்க, நீ மயக்க போட்டு வீழ்ந்த உடனே உன் கை காலெல்லாம் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு, நாங்கள் எல்லாம் பயந்துட்டோன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டரே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பாடியில் டீஹைட்ரேஷன் இருக்குது, நீங்கள் தண்ணி குடிக்க மாட்டேன்றீங்க, அதனால தான் உங்களுக்கு மயக்கம் வருதுன்னு. ஸோ தயவு செஞ்சு இதை நிப்பாட்டிக்கோங்க. எனக்கு ஒன்றும் சும்மா ஆடணும், மயக்க போட்டு கீழே விழுந்து நடிக்கணுன்ற மாதிரி அவசியம் கிடையாது. நான் எந்த ஒரு இடத்துலையும் வாரத்துலேருந்து 10வது வாரத்து வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் அதை சாக்கா வச்சு ஒரு டாஸ்க்கு கூட நான் ஆடாமல் விலகுனது கிடையாது. எல்லா டாஸ்க்கும் நான் ஆடிருக்கேன். ஸோ ப்ளீஸ் இதை நிப்பாட்டிக்கோங்க. இன்னொன்று லாஸ்ட்டாக சொல்கிறேன், என்னை பிடிச்சவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். எனக்கு யார் வெளியிலேருந்து இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் சொல்கிறேன். ரொம்ப 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 நன்றி. நான் வெளியில் இருக்கும்போது எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனப்போ கூட அதை விட அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் நினச்சேன் என்னோடய வாய்க்கு நான் 1 வாரம் கூட உள்ளே இருக்க மாட்டேன்னு. பட் நான் என்னை 70 நாள் சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம்.
நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நன்றி பட்டு இருப்பேன். ரொம்ப 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 நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் லவ் யூ. ரம்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்காண்டி கனி, சபரி அண்ட் எஃப்ஜே இவங்க கூட ட்ராவல் ஆகிய சில வாரங்கள் ஓட்டிட்டாங்க. அண்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மூவியில் நடிக்கணும், சீரியல் நடிக்கணும். ஸோ இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா சபரியோட சப்போர்ட் அண்ட் கனியோட சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவங்க கனி அண்ட் சபரி கூட சேர்ந்துட்டாங்க. சபரிக்கு விஜய் டிவியில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதன் மூலயமா அவங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி கனிக்கு மூவி இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ இதன் மூலயமா ரம்யாவுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் கனி அண்ட் சபரி தான் என்னோட ஃபேவரட்னு சொல்லிட்டாங்க.